சவுதி நாட்டில் நீங்க யூடியூப் உபயோகப்படுத்த தெரிந்தால், கூகுள் உபயோகப்படுத்த தெரிந்தால், ஆங்கிலம், அரபி, தமிழ் எந்த மொழியில பரா அப்படின்னு சொல்லி ஒரு பேரை போட்டாலும் வந்துடும். பரா அப்படின்னு எழுதி வச்சுக்கிறோம். நீங்க நெட் உபயோகப்படுத்த தெரிந்தால், இந்த குழந்தையினுடைய பெயர் பரா, வயது 10 சனவாத், 10 வயது மட்டும்தான் இந்த குழந்தைக்கு. இந்த குழந்தை எகிப்து நாட்டை பூர்வீகமாக கொண்ட குழந்தை. இவங்க வாப்பா உம்மா எகிப்தை சார்ந்தவர்கள். எப்படியெல்லாம் அல்லாஹ் உலகத்தை வைத்திருக்கிறான் பாருங்க. ஒரு சிறிய சோதனை, ஒரு சிறிய கஷ்டம், இபாதத்தின் மனம் தளர்ந்து விடுகிறோம். காஃபிர்களை விட மட்டமாக மாறி விடுகிறோம். காஃபிர்களினுடைய இறை நம்பிக்கையை விட நமது இறை நம்பிக்கை குறைந்து விடுகிறது. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய உலகத்தினுடைய இந்த மக்களை பாருங்கள். நீங்க இப்பவும் போனால் போதும், இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோல கூட நான் அந்த வீடியோ கிளிப்பிங் போட்டு விடுறேன். நீங்க பரான்னு சொல்லி கூகுள தட்டினா அந்த குழந்தையினுடைய எல்லா கிராத்தையும் நீங்க கேட்கலாம். அந்த குழந்தையினுடைய வீடியோவோடு நீங்க பார்க்கலாம். அவருடைய வரலாறு என்ன தெரியுமா? உங்க வாப்பா ஒரு பெரிய இன்ஜினியர், எகிப்து நாட்டை தாயகமாக கொண்டவர். சவுதிக்கு வருகிறார். சவுதியில ஒரு பெரிய கம்பெனியில ஒரு பெரிய ஒரு பணக்காரராக வேலைக்கு அமர்த்தப்படுகிறார். கை நிறைய லட்சக்கணக்கான தீனார் திருகங்கள் அவளுக்கு கொடுக்கப்படுகிற மாதம். பெரிய திறமையானவர். எகிப்துல கல்யாணம் முடிச்சு குடும்பத்தோடி மனைவியையும் அழைத்துக் கொண்டு வந்து மகள் இந்த பரா பிறந்து ஒரு 10 வருடம் குடும்பமாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி சவுதியினுடைய வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார். கை நிறைய சம்பளம். அந்த சவுதியினுடைய நிறுவனமே வீடு கொடுத்துட்டு, அந்த நிறுவனமே கார் கொடுத்துட்டு, அந்த நிறுவனமே இந்த குழந்தையை படிக்க வைக்கக்கூடிய பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த அளவுக்கு ஒரு பெரிய திறமையானவர். இப்படி அவங்களுடைய வாழ்க்கை இன்பமாக கழிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இப்ப திடீர்னு சொல்லி அந்த பராவினுடைய உம்மா மயக்கம் போட்டு விடுறாங்க. நேரா ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறாங்க. போய் பார்த்தால் இரத்த புற்றுநோய். உம்மாக்கு இரத்த புற்றுநோய். இது பராவினுடைய வாப்பாக்கு தெரியும், அந்த உம்மாக்கு தெரியும். 2 பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, டாக்டர்களுக்கு தெரியும், புள்ளிட்ட சொல்ல வேண்டாம். டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க, நாளை எண்ணிக்கொள்ளுங்கள், கண்டிப்பாக பராவினுடைய உம்மாவுக்கு மரணம் தான், உங்களினுடைய மனைவிக்கு கண்டிப்பா மரணம் தான் இருக்கிறது. உங்க புள்ளிட்ட நீங்க சொல்ல வேண்டாம். அவங்க 2 பேரும் பெற்றோர் என்ன புள்ளிட்ட சொல்ல வேண்டாம், தாயை மரணிக்க போகிறார். பராட்ட சொல்றாங்க, சின்ன நோய் தான், உம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க, சரியாயிரும். ஒவ்வொரு நாளும் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த புள்ள வரும். உம்மா ரகசியமாக சொல்வாள், உனக்கு முன்னால் நான் சொர்க்கம் சொல்வேன், உனக்காக வேண்டி விளையாட்டு ஜாமான்களை எல்லாம் நான் சொர்க்கத்துல தயார் பண்ணி வைப்பேன். அப்படி ரகசியமா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பரா இன்டர்நேஷனல் ஸ்கூல் சவுதியில படிச்சு கொண்டிருக்கிறார். திடீர்னு சொல்லி பராவினுடைய வாப்பாக்கு ஒரு கால் வருது. பராவினுடைய வாப்பா தனது காரை எடுத்துட்டு தனது பிள்ளையை அழைக்கிறதுக்காக வேண்டி அந்த இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு வரார். பிள்ளை என்ன காரணத்துக்கு வராருன்னா, பராவினுடைய உம்மா ஹாஸ்பிட்டல்ல மரணிச்சிட்டாங்க. இப்போ பிள்ளை சொல்லல, ஆனா உம்மாட்ட பிள்ளைகிட்ட காமிக்கணுமா இல்லையா? ஒரு கட்டத்துல சொல்லல, மறைச்சிட்டோம். இன்னைக்கு மட்டும் அவ சோகமா இருக்கட்டும், இந்த சோகத்தை அன்னைக்கே சொல்லி இருந்தால் அவ சோகமாவே இருந்திருப்பாள் என்பதற்காக வேண்டி பிள்ளைய கூப்பிடுறதுக்காக வேண்டி வாப்பா வரார். பிரின்சிபால்கிட்ட பேசுறாங்க. முதல்வர்கிட்ட பேசி பிள்ளைய ஏத்தி கார்ல ஏத்தி வரும் பொழுது வாப்பா சொல்லல. என்ன செய்யறாரு? சொல்ல பயப்படுறார். என்ன நடக்கும்? யாருமே இல்லை. இந்த உம்மா தான் அந்த பிள்ளைக்கு எல்லாமே. அப்படி வளர்ச்சி விட்டார்கள். சரி கொஞ்சம் நேரம் ஆகட்டும் சொல்லி கார்ல பயணம் செய்யறாங்க. ஹாஸ்பிட்டலை நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது வாப்பா என்ன நினைக்கிறாருன்னா, இந்த நேரத்தில் பிள்ளைகிட்ட சொல்ற முன்னகட்டி பிள்ளைக்கு நம்ம உணவு வாங்கி கொடுத்துடலாம், ஜூஸ் வாங்கி கொடுத்துடலாம், ஏதாச்சும் உணவு வாங்கி கொடுத்துட்டால் புள்ள உணவு சாப்பிட்டதற்கு பிறகு நாம் சொல்லலாம். காரணம், இந்த நேரத்தில் நம்ம சொன்னால் புள்ள உணவு சாப்பிடாது, அழுதுகிட்டே இருக்கும், அவளுக்கும் நோய் வந்துடும். அதனால என்ன செய்யலாம் என்று சொன்னால், கஷ்டங்கள் வரும்போது உலகத்தில் நெருக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் எல்லாம் இந்த காட்சிகளை நினைத்து பாருங்கள். அல்லாஹ் இப்படித்தான் உலகத்தை வாழ வைக்கிறார். பெரும்பான்மையான மக்கள் 10 வயது சிறுமியை அல்லாஹ் அலக்களிக்கக்கூடிய விதத்தை பாருங்கள். வாப்பா தன்னுடைய BMW காரை ஒரு இடத்துல விட்டுட்டு ஒரு மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட்ல போய் ஜூஸ் வாங்குறதுக்காண்டி, சாப்பாடு வாங்குறதுக்காண்டி போய் சாப்பாடை வாங்கிட்டு வரும் பொழுது புள்ள பார்த்துட்டு வாப்பா அங்க விபத்துல இறந்துட்டான். சாப்பாடை வாங்கிட்டு வர ஒரு கார் வந்து அடிக்கி புள்ள கண்ணு முன்னாடியே வாப்பா துடித்து இறந்து விடுகிறார். 2 பேர் இறந்துட்டாங்க. யார் மரணத்தை சொல்றது? பிள்ளைகள். டாக்டர்கள் முடிவு செஞ்சு முதல்ல வாப்பாவை பத்தி சொல்லிடுவோம். ஏன் வாப்பாவனுடைய மரணத்தை கண்ணால பார்த்துட்டா. வாப்பா அடக்கம் பண்ணி உம்மா அடக்கம் பண்ணி ஒரு 6 நாளைக்கு பிறகு பராட்ட சொல்லப்படுது, உம்மாவும் மரணிச்சிட்டாங்க. அனாதையாக யாருமே இல்லை. நேற்று வரை சவுதியினுடைய மிகப்பெரிய ஒரு பணக்காரி, நேற்று வரை ஒரு பெரிய இடத்தினுடைய மகாராணியாக வாழ்க்கை நடத்தியவர்.
ஒரே ஒரு விபத்து தான் அவளினுடைய அத்தனை வாழ்க்கையை அளித்து இப்பொழுது 2 தாயையும் தகப்பனையும் இழந்த முழு அனாதை என்பதை தாண்டி அவர்கள் எகிப்திலிருந்து பல வருடத்திற்கு முன்னால் வந்ததினால் இப்பொழுது அகதியாக சவுதியினுடைய நாட்டில் இருக்கிறார். இப்படி நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில நாட்களில் அந்த பராஆ மயக்கமுட்டு விழுகிறாள். பராஆவை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் செக் பண்றாங்க. அதே புற்றுநோய் பராஆவையும் தாக்கி இருக்கிறது. இந்த மருத்துவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, பிள்ளைக்கு யாருமே இல்லை, ஜூம் பண்றாங்க. செய்தி சேனல்களுக்கு எல்லாம் அக்பார் என்று செய்தி சேனல் இருக்கிறது. அதே மாதிரி பல செய்தி சேனல்கள் அரபில் முபாஷரா இருக்கிறது. இந்த எல்லா செய்தி சேனல்களுக்கும் தகவல் கொடுக்குறாங்க. எல்லா செய்தி சேனல்களும் இந்த புள்ளையை ஜூம் பண்ணி உலகத்திற்கு காமிக்கிறாங்க. இப்போ சவுதியினுடைய ஒரு பெரிய பணக்காரர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த புள்ளையை எப்படியாச்சும் நான் பாதுகாப்பேன், எப்படியாச்சும் குணப்படுத்துவேன் என்று முயற்சி செய்து இப்பொழுது அவர் இந்த பிள்ளைக்காக வேண்டி தனது சொத்துக்களை எல்லாம் இழக்க ஆரம்பிக்கிறார். ஒரு கட்டத்தில் லண்டன் கூட்டு போகப்படுகிறது. 2 கால்களும் துண்டாக வெட்டி எடுக்கப்படுகிறது அந்த பராஆவிற்கு. அந்த நேரத்தில் சவுதியினுடைய பள்ளிவாசல்கள், சவுதியினுடைய பல்கலைக்கழகம், சவுதியினுடைய மதரசாக்களில் எல்லாம் இந்த பராஆ விஐபியாக அழைக்கப்பட்டிருப்பார். அந்த வீடியோக்கள் எல்லாம் இப்பொழுதும் இருக்கும். அந்த நேரத்தில் அவள் ஓதிய அந்த குர்ஆன் கிராத்துகள் எல்லாம் இப்பொழுதும் இருக்கிறது. அப்படி ஒரு ஸ்கூலுக்கு அழைத்துட்டு வரும் பொழுது அந்த பராஆவிடத்தில் கேட்கப்படும், வாப்பா இல்லை, பாப்பா கண்ணு முன்னாடி இறந்துட்டார், உம்மா இறந்துட்டாங்க, யாருமே இல்லை, அனாதையாக இருக்கிறாய். ஆனால் இந்த 10 வருட காலத்தில் உன்னை விட நிம்மதியாக வாழ்ந்தவர்கள் யாரும் இல்லை. ஆனால் வெறும் 1 மாத காலத்தில் அத்தனையும் இழந்து முழு அனாதையாக இன்றைக்கு நிற்கிறாயே. மருத்துவர்கள் எல்லோரும் முடிவு செய்து விட்டார்கள், இந்த குழந்தை மரணிக்கத்தான் போகிறது, ஒரு சில நாட்களில் இந்த குழந்தை மரணித்து விடும் என்று முடிவு செய்யப்பட்டு விட்டது. நீ என்ன சொல்ல வருகிறாய்? அந்த நேரத்தில் அந்த சிறுமி சொல்வாள், ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதும், அல்லாஹ் இருக்கிறான், பாதுகாப்பதில் மிக சிறந்தவன், நான் பொறுப்பு சாட்டுவதில் மிகவும் தகுதியானவன். யாருமே இல்லாமல் இருக்கலாம், உம்மா இல்லாமல் இருக்கலாம், வாப்பா இல்லாமல் இருக்கலாம், முழு மருத்துவ உலகமும் எனது 2 காலையும் வெட்டி எடுக்கலாம், முழு மருத்துவ உலகமும் எனது மரணத்தினுடைய நாளை குறிப்பார்க்கலாம், தேதியை தீர்மானிக்கலாம், நானும் மரணிக்கலாம், எனது உம்மாவோடி நான் சொர்க்கத்தில் இருப்பேன், எனது வாப்பாவோடி நான் சொர்க்கத்தில் இருப்பேன். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், பாதுகாப்பதில் மிக சிறந்தவன். ஒரு சில நாட்களில் அந்த பராஆவும் மரணித்து விட்டார். இப்படி எல்லாம் அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஆதலால் எமது வாழ்க்கையிலும் அல்லாஹ் சோதனைகளை தரலாம். சில நேரங்களில் நினைக்கிறீர்களா, அல்லாஹ் நோயிலே போட்டு வாட்டுகிறானா? கூடு சொல்லுங்கள் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வறுமையில் வாட்டுகிறானா? சொல்லுங்கள் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குழந்தை என்ற பாக்கியத்தை தரவில்லையா? சொல்லுங்கள் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு இந்த உலகத்தில் மற்றவர்களினுடைய தாய்கள் எல்லாம் குழந்தையை அரவணைக்கும் பொழுது தாயை அல்லாஹ் தரவில்லையே, அல்லாஹ் தாயை எடுத்து விட்டானே, சொல்லுங்கள் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். மற்ற குழந்தைகள் எல்லாம் தங்களினுடைய துவாப்பாவினுடைய கரத்தை பிடித்து நடத்தி செல்லும் பொழுது எனக்கு ஒரு குழந்தையை அல்லாஹ் தரவில்லையே, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். 10 வருட காலம் 20 வருட காலம் சிறைச்சாலையிலேயே எங்கள் இளமைகள் அழிக்கப்பட்டு விட்டதே, மரணம் மட்டும்தான் எங்களுக்கு விடுதலையா? சொல்லுங்கள் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். உலகத்தினுடைய கணவன்மார்கள் எல்லாம் தங்களினுடைய மனைவிமார்களை அழைத்துக் கொண்டு மிகப்பெரிய ஷாப்பிங் மாலிலே அவர்கள் தேர்வு செய்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் எனக்கென்று நிரந்தரமாக வாழக்கூடிய ஒரு கணவனை தராமல் அல்லாஹ் காலத்தினுடைய சூழ்ச்சியில் அல்லாஹ் விதவையாக ஆக்கிவிட்டானே, சொல்லுங்கள் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். எல்லா நேரத்திலும் இந்த ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் வார்த்தையாக இல்லாமல் கொள்கையாக முடிந்து பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கஷ்டங்களை நீக்குவான் என்பதை தாண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலேயே நமக்குரித்தான ஒரு பாதையை திறந்து காமிப்பான். ஆதலால் சோதனைகள் வரும்பொழுதெல்லாம், தடுமாற்றங்கள் வரும்பொழுதெல்லாம், சோகங்கள் தொண்டையை அடைக்கும் பொழுதெல்லாம், துக்கங்கள் கண்ணீரை வடிக்கும் பொழுதெல்லாம், அந்த சோகத்தினுடைய ஆரம்பத்தில் இமாம் புகாரி பதிவு செய்தார்கள், அஸ்ஸப்ரு இன்தன் நதாமா, அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், பொறுமை என்பது சோதனையினுடைய ஆரம்பத்தில் கையாளப்பட வேண்டும், பொறுமை என்பது சோதனையினுடைய முதலின்மையாக கையாளப்பட வேண்டும். ஆதலால்